அன்பு நேயர்களுக்கு வணக்கம். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே சொன்னதுதான் தசாபுத்தியை பத்தி. தசாபுத்தியோட சூட்சுமங்கள் என்ன அப்படின்றத நம்ம விரிவா பார்க்க போறோம். அதாவது ஒரு ஒரு பலன், ஒருத்தர் பிறந்துட்டாரு, அது அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் எப்படி பலன் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஒரு ஜாதக பலன் எப்படி அமையும்னா ரெண்டு விதமா அமையும். அப்படின்னா என்னன்னா, தசா புத்தி அடிப்படையில பலனும் கோச்சார அடிப்படையில பலனும் இருக்கும். அப்படின்னா என்ன சார்? அவங்க பிறந்தப்ப இருக்கக்கூடிய, அவங்க பிறக்கும் பொழுது கோள்கள் எப்படி இருந்ததுன்றதுதான் அந்த ஜாதக கட்டம். அதனுடைய அடிப்படையிலையும் கோச்சாரத்தின்படி, கோச்சாரம் இன்னைக்கு என்ன அப்படின்றத வச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஒரு பலன் அமையும். அப்ப எதுக்கு எவ்வளவு பலன் இருக்கும் அப்படின்னா, அதாவது தசாபுத்தியின் அடிப்படையில், தசாபுத்தின்றது உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் 80% சம்பவங்களும், கோச்சாரத்தின் அடிப்படையில் அன்றைய நாள், அந்த வாரம், அந்த மாதம், அந்த ஆண்டு, அதன் அடிப்படையில 20% நடக்கும். அப்ப மொத்தம் 100%, தசாபுத்தியே 80%, கோச்சாரம் 20%. இப்படித்தான் பலன்கள் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, கோச்சாரம்னா சந்திரனை பேஸ் பண்ணி, உங்களுடைய ராசியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதுதான் கோச்சார பலன்கள். லக்னத்தை பேஸ் பண்ணி இருக்கிறது, அடிப்படையில் வர்றது நமக்கு தசாபுத்திகள். பாத்தீங்கன்னா இதன் அடிப்படையில தான் வரும். இப்ப கோச்சாரம் அப்படின்னா என்ன? கோச்சார பலன்னா என்ன? கோச்சாரம் நீங்க பாட்டுக்கு சொல்றீங்க, நம்ம நார்மலா தெரிஞ்சுக்கிறது தான். உங்களுக்கு தெரியும், தினபலன் சொல்லுவாங்க, வார பலன் சொல்லுவாங்க, மாத பலன் தமிழ் மாதத்துக்கு சொல்லுவாங்க, ஆங்கில மாதத்துக்கு சொல்லுவாங்க, அப்புறம் வருடாந்திர தமிழ் வருடத்துக்கு சொல்லுவாங்க, அடுத்தது ஆங்கில வருடத்துக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலன்கள், அதாவது கிரகங்களுடைய பெயர்ச்சி, அடுத்தது கிரகங்களுடைய பெயர்ச்சி பலன்கள் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ராகு பயிற்சி, கேது பயிற்சி, முக்கியமா சனி பயிற்சி, குரு பயிற்சி அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இடையில மற்ற கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகாதானே, எல்லாமே தான் அதனுடைய பயிற்சிகள் எல்லாம் அவ்வளவு முக்கியத்துவமா எடுக்கல. மெயினா ராகு கேதுக்கள், சனி குரு இவங்களெல்லாம் எடுத்துக்குவாங்க. இவங்கெல்லாம் வருடாந்திர கிரக அதாவது பயிற்சி ஆகும். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கும், குரு ஆண்டுக்கு ஒரு முறையும், 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேதுக்கள் பயிற்சி ஆவாங்க. அதனாலதான் பொதுவா இந்த பயிற்சிகளை மக்கள் ரொம்ப முக்கியத்துவமா எடுத்துக்குவாங்க. சரி, கோச்சாரத்துல எது ரொம்ப கடுமையான பலனா இருக்குன்னா, உங்களுக்கு ஜென்ம சனி, அஷ்டமச்சனி, ஜென்ம சனி, அஷ்டமச்சனி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கடுமையான ஒரு பலன் நாம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல ஜென்ம ராகு, அஷ்டம ராகு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்களுக்கு என்னன்னா, ஜென்ம சனி, அஷ்டம சனி, ஜென்ம ராகு, அஷ்டம ராகு அப்படின்னா என்ன? இங்க ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த படத்துல ராசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ராசியை பார்த்தோன்னே மேச ராசி, லக்னம் சிம்ம லக்னம், சனி பாருங்க எங்க இருக்காரு, விருச்சிகத்துல இருக்காரு. இப்ப லக்னத்துக்கு அவர் 4ல இருக்கிறார், ஆனா ராசிக்கு 8ல இருக்கிறார். அப்ப அஷ்டமச்சனி, ஜென்மசனி, ஜென்மராகு, அஷ்டமராகு இது எல்லாமே ராசிய பேஸ் அடிப்படையா வச்சு, அப்ப கோச்சார பலன் என்பது ராசி அடிப்படையாக நடக்கக்கூடியது. சரிங்களா? ஏன் இந்த 4 மட்டும் எடுத்தீங்கன்னா, இதுல கடுமையான காலகட்டங்கள், ஒரு ஜாதகருக்கு கடுமையான காலகட்டங்கள் கோச்சாரத்தின் அடிப்படையில இது. சரிங்களா? ஒரு தசாபுத்தி, அருமையான தசாபுத்தி நடந்தாலும் கூட இந்த அஷ்டமச்சனி, ஜென்மசனி, அஷ்டமராகு, ஜென்மராகுல அந்த சின்ன ஒரு 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 என்ன சொல்றீங்க, கஷ்டமான காலத்தை கடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனாலதான் இதுக்கு நம்ம விளக்கத்தை கொடுத்துருக்கோம். அப்ப ஜென்ம சனினா என்ன அர்த்தம்னா, ராசியிலே, உங்க ராசியிலே அடுத்த இந்த பக்கம், அதாவது ஒரு படம் இப்ப போட்டிருக்கேன் பாருங்க. அப்ப ஜென்ம சனி பாருங்க, எதுல? ராசியிலே, கடகராசிக்காரரு, அதுலயே சனி வரும் பொழுது, சரிங்களா, அதுலயே சனி வரும் பொழுது அது ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம். ராசிக்கு 8ல சனி வரும் பொழுது அஷ்டம சனி, ராசியிலே வரும் பொழுது அது ஜென்ம சனி. அடுத்தது அஷ்டம ராகுனா, ராசிக்கு 8ல இருக்கும் பொழுது அது அஷ்டம ராகு. அஷ்டமனா 8ன்னு அர்த்தம். ஜென்மம் அப்படின்னா அந்த ராசியிலே அர்த்தம். சரிங்களா? அப்ப ஜென்மம். இப்ப பாருங்க, ஜென்ம ராகு போட்டிருக்கேன், மீன ராசியில ராகு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா அஷ்டம ராகு எங்க போட்டிருக்கேன், கும்ப ராசிக்கு பாருங்க அஷ்டம ராகு போட்டிருக்கேன். சரி, ஜென்ம ராசி
அடுத்தது அஷ்டமச்சனி, ஜென்மசனி, அஷ்டமராகு, ஜென்மராகு. இதுல என்ன சார் பிரச்சனை வரும்? இவங்கெல்லாம் நீங்க நல்லா பாருங்க. இந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போது 8 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அசிங்கம், அவமானம், கேவலம், வம்பு, வழக்கு, அவமானம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 8ஆம் இடத்தை சார்ந்தது. அப்ப அந்த 8ஆம் இடத்துல போய் இருள் கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன ஆகும்? பிரச்சனைகள் வரும். குறிப்பா சனிக்கு பார்வை வேற இருக்குது. ராகு கேதுகளுக்கு பார்வை கிடையாது. சனிக்கு 3 விதமான பார்வைகள் இருக்கும். எப்படின்னா, தான் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 3ஆவது இடத்தையும், 7ஆம் இடத்தையும், 10ஐயும் பார்ப்பாங்க. இப்ப நீங்க நல்லா பாருங்க. ஒரு அப்ப இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையானது வந்து அஷ்டமச்சனி. ஜென்ம சனியை விட அஷ்டமச்சனி மோசம். அஷ்டமச்சனி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 8ல இருக்கக்கூடியது. நீங்க 8ல இருக்கக்கூடிய அந்த சனி நீங்க தன்னுடைய 3ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்க்கும். 10ன்றது தொழில் ஸ்தானம், உங்களுடைய ஜீவனஸ்தானம். இப்ப நீங்க வேலைக்கு போனாலும் அல்லது தொழில் செய்தாலும் அந்த இடத்தை பாதிக்கும். அப்படியே நேரா பாருங்க, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடம்ன்றது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். உங்களுடைய வாக்கு தவறாகும். அது எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. தப்பா நீங்க பேசலாம், அல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போகும். அடுத்தது பாத்தீங்கன்னா தனம், உங்களுடைய சேமிப்பு இல்லாம போயிடும். தொழில் பாதிக்கும் பொழுதே உங்களுக்கு சேமிப்பு பாதிக்கிறோம். அடுத்தது குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். அதுக்கடுத்து பாருங்க, தன்னுடைய 10ஆம் பார்வையை 5ஆம் பாவகத்தை பார்ப்பாரு. 5ஆம் பாவகம் பிள்ளைகளை கெடுப்பாரு. உங்களுடைய புகழை கெடுப்பாரு, கீர்த்தியை கெடுப்பாரு, நல்ல சிந்தனைகளை கெடுப்பாரு. அதனாலதான் ஜென்மத்தை விட உங்களுக்கு அஷ்டம சனி ரொம்ப கடுமையானது இருக்கும். அதாவது ஜென்ம சனி கிடைக்கிறத தடுக்க மாட்டார், ஆனா அஷ்டம சனி கிடைக்கிறத தடுப்பார். அப்படி ஒருவேளை கொடுத்தாருனாலும் வில்லங்கத்தை வச்சிருவார். சோ அந்த மாதிரி அஷ்டம சனி. சமீபத்துல மிதுன ராசி, கடகராசிக்காரங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும். சரி, அஷ்டமச்சனி, ஜென்மசனி, அஷ்டமராகு, ஜென்மராகு இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? அதுவும் கிடையாது. தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா இது ஒரு சின்ன சம்பவமா போயிடும். அதே போல அவங்க பிறக்கும் போது சந்திரனுடைய ஒளி வலுவா இருந்ததுன்னா, சந்திரனுடைய ஒளி நல்லா வலுவா இருந்ததுன்னா அதற்கு ஒரு பலனும், சந்திரனுடைய ஒளி குறைய குறைய பலன் கடுமையான பலன்களாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். சோ அஷ்டமச்சனினா என்ன? ஜென்ம சனி. அஷ்டமச்சனி அப்படின்னா 8ஆம் ராசிக்கு 8ல வருது. ஜென்ம சனினா ராசியிலேயே போறது. அஷ்டம ராகுனா ராசிக்கு 8ல ராகு வர்றது. ஜென்ம ராகுனா ராசியிலே போறது. இதுதான் வந்து இது. இதனுடைய இந்த நாளும் தான் ரொம்ப கடுமையான பலன்கள் இருக்கும். அதுலயும் அஷ்டமச்சனி கடுமையான பலன்களை கொடுக்கும். அதற்கு விதிவிலக்கு என்னன்னா, சந்திரனுடைய ஒளியும் தசாபுத்திகள் அருமையா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கெடுபலன்கள் குறையும். சரிங்களா? ரைட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தசா புத்தி விவரங்கள். இப்ப தசா புத்திக்கு போயிடுவோம். எனக்கு கோச்சாரன்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன தசா விவரங்கள், அதாவது தசா புத்திக்கு போக போறோம். ஏன்னா 80% நமக்கு நடக்க போறிய சம்பவங்களை நமக்கு செஞ்சு காட்டுறது தசையில செஞ்சு காட்டும் சம்பவம். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம போட்டுக்குவோம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கேதுல இருந்து அப்படியே போடுவோம். கேது 7 வருஷம். அதுக்கு அடுத்தது சுக்கர தசை 20 வருஷம், சூரியன் 6 வருஷம், சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா 120 ஆண்டுகள் வரும். ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை பாத்தீங்கன்னா 120 ஆண்டுகள். அதுக்கு மேல இருப்பாங்களான்னா இருப்பாங்க, அத்திப்புத்த மாதிரி இருப்பாங்க. நார்மலானது 120. அப்ப அந்த தசா புத்தி திரும்பி ரொட்டே அப்படி திரும்பி வரும் அந்த 120க்கு மேல இருக்கும்போது. சரிங்களா? இதான் தசா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கேதுக்கு 7 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அந்த படம் போட்டிருக்கேன். இங்க பாருங்க, யாருக்கு இந்த படம் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த படத்துல பாத்து இப்ப அடுத்து என்ன படம் வருது பாருங்க. மொத்தமா அந்த தசாபுத்தியில நம்ம தசாபுத்தின்னா சொல்லுவோம். ஆக்சுவலா தசா புத்தி, அந்தரம், சூட்சுமம், பிரணவம் அப்படின்னு இந்த 5 வரிசையாத்தான் வரும். இந்த 5 வரிசையாத்தான் வரும். ஆனா தசாவும் புத்தியும் அதிக காலங்கள் நடக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், தசாபுத்தின்னு சொல்லுவோம். சோ தசா என்பது பல ஆண்டுகள் நடக்கும். தசான்றது பல ஆண்டுகள். உதாரணத்துக்கு ஒரு கேது தசை ஒரு மனுஷனுக்கு நடக்கும்னா 7 வருஷம் நடக்கும். அப்ப 7 ஆண்டுகள், பல ஆண்டுகள் நடக்கும். புத்தி பாத்தீங்கன்னா எந்த தசையோ, உதாரணத்துக்கு பெரிய தசையா இருந்ததுன்னா இப்ப பாத்தீங்கன்னா சூரிய தசை வெறும் 6 ஆண்டு, அதே சுக்கரன் 20 வருஷம். அப்ப இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த தசைக்கு ஏத்த மாதிரி வருடங்களாகவோ அல்லது மாதங்களாகவோ குறையும். சரிங்களா? அந்தந்த தசை. அடுத்தது அந்தரன்றது அதாவது சில மாதங்கள் வரும். பெரிய தசாவா இருந்துச்சுன்னா, இல்லைன்னா சில வாரங்கள் வரும். சூட்சுமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய தசாவா இருந்தா பல வாரங்கள் வரும். சின்ன தசாவா இருந்துச்சுன்னா சில வாரங்கள் வரும்.
அடுத்தது பிரணவம் பாத்தீங்கன்னா சில நாட்கள் பல நாட்கள் வரும். தசாபுத்தி பெருசா ஆயிடுச்சுன்னா பல நாட்கள். பிரணவம் வந்து தசாபுத்தி தசா வந்து சின்னதுன்னா சில நாட்கள் வரும். சரி, இது எப்ப எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் தசாபுத்தி தசாபுத்தி தான் சொல்ற, மத்தது சில விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம அந்த எட்ஜ் உள்ள வரைக்கும் போவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு வந்து கேட்கறாங்க. ஒரு கல்யாணத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மாதங்கள், இந்த மாசத்துல உனக்கு கல்யாணம் ஆயிரும்பா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். வேற இந்த மாசத்துல கிடைச்சிரும்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் தசாபுத்தி இருக்கும். ஆனா சில விஷயங்கள் என்ன, அந்த சில விஷயங்கள் அப்படின்னு ஒண்ணுதே உங்களுக்கு தெரியும். ஒருத்தரோட உடம்பு சரியாம இருக்கிறார், அப்ப அவருடைய ஆயுட்காலத்தை நம்ம வந்து கணிக்கும் போது என்ன பண்ணணும், இந்த பிரணவம் வரைக்கும் எந்த நாட்கள் எந்த வாரத்துல அவருடைய ஆயுளானது முக்தி அடையும் அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு இந்த இது நமக்கு ரொம்ப தசா புத்தி அந்தரம் சூட்சுமம் பிரணவம் இப்படின்னு சில நாட்கள் வரைக்கும் நமக்கு என்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம கணிக்க முடியும். இன்னைக்கு என்ன, இந்த வாரத்துல என்ன அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா 1 மணி நேரத்திற்கு அப்படி கூட கணிக்க முடியும். அது ஹோரை, அந்த ஓரை பார்க்கறது. சோ அது வரைக்கும் நம்ம கணிக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் முக்கியம் என்னது, நான் முதல் வீடியோல சொன்ன மாதிரி ஜாதகம் சரியா இருக்கணும். கரெக்டான குறிப்பை கொடுத்து கரெக்டான ஜோதிடத்தை கரெக்டா எழுதி வச்சிருந்தா மட்டும்தான் இது துல்லியமா நடக்கும். இந்த துல்லியம் மாறும் பொழுது தசாபுத்திகள் ஆட்டோமேட்டிக்கா 6 மாசம் முன்னாலேயோ 6 மாசம் பின்னாலேயோ மாறும். அதாவது டைம் மாறினா மட்டும். சில நேரங்கள்ல ஜாதகமே தப்பா இருக்கும், அப்ப பலன்களே மொத்தமா மாறிடும். அதனால ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம இப்போ ஒரு படம் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஒரு குழந்தையோட அதாவது தசா எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அந்த குழந்தைக்கு பிறக்கும் பொழுது செவ்வா தசை இருக்குது. சரிங்களா? இப்ப இந்த செவ்வா தசையை எப்படி எப்படி நம்ம உள்ள பிரிச்சு போறாங்க பாருங்க. சரிங்களா? செவ்வா தசை, அதுக்கு அடுத்தது ராகு குரு சனி புதன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த செவ்வாவை எப்படி உங்களுக்கு புத்தி பிரியுதுன்னு பாருங்க. சோ செவ்வா தசையில செவ்வா புத்தி, அதுக்கு அடுத்து பாருங்க அப்படியே ராகு புத்தி, அடுத்தது குரு, அடுத்தது சனி, அடுத்தது புதன், அடுத்து கேது, அடுத்தது சுக்கிரன், அடுத்தது சூரியன் சந்திரன், அப்படியே பிரிஞ்சிருக்கு பாருங்க. அதாவது தசா ஒரு சரியா இருக்கு. இந்த பக்கம் இந்த படத்தை பாருங்க. அப்படியே செவ்வான் இருக்கு. புத்தி மட்டும் அந்த 9க்கும் பிரிச்சு கொடுக்குது பாருங்க. புத்திய 9 கிரகங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கும். அடுத்து அப்படியே அந்தரத்தையும் 9ஆ பிரிச்சு கொடுக்கும். அப்படியே பாருங்க. இப்ப அடுத்த படம் பாருங்க. அந்தரம் செவ்வாறாக அப்படியே பிரிச்சு வந்திருக்கு பாருங்க. அடுத்தது அதே போல அதுக்கு அடுத்தது பாருங்க நமக்கு சூட்சுமம், அதுவுமே என்ன ஆகுது, அந்த 9 பிரிச்சு வருது. அதுக்கு அடுத்தது பாருங்க பிரணவம், அதுவும் 9க்கு பிரிச்சு கொடுத்துருக்கு. தெரியுதுங்களா? அந்த செவ்வாறு ஆரம்பிச்சு கடைசியில சந்திரன் வரைக்கும் முடிச்சிருக்கும். அதுதான் பிரிச்சு 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 9 தசா 9, புத்தி 9, அந்தரம் 9, அடுத்தது சூட்சுமம் 9, பிரணவம் 9, இப்படி போயிடும். சரிங்களா? இப்படியே தான் போய் நம்ம அந்த நாள் வரைக்கும் நம்ம என்ன நடக்கும் சம்பவங்கள் அப்படின்றத நம்ம பிரிச்சு எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த தசா புத்தியெல்லாம் பிரிச்சு கொடுத்தது. சரி, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிட்டேன் எந்தெந்த நட்சத்திரங்கள் யாரோடது அப்படின்னா நாம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோ கேதுக்கு பாத்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம். அஸ்வினி மகம் மூலம்னா கேதுவின் நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்துல ஒருத்தவங்க பிறந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஆரம்ப தசை கேது. அடுத்தது சுக்கிரனுடையது பாருங்க பரணி பூரம் பூராடம், இதெல்லாமே சுக்கிரனுடைய உங்களுக்கு நட்சத்திரங்கள். இதுல பிறந்தவங்களுக்கு ஆரம்ப தசை சுக்கிரன். சூரியனுக்கு பாருங்க கார்த்திகை உத்திரம் உத்திராடம், இது 3மே சூரியனுடைய நட்சத்திரங்கள். அப்ப அதுல பிறக்கிறவங்களுக்கு சூரியன் தசை தான் முதல் தசை. சந்திரனுக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம், இது 3மே சந்திரனுடையது. அப்ப இந்த நட்சத்திரத்தை பிறக்கிறவங்களுக்கு சந்திர தசை தான் ஆரம்ப தசை. அடுத்தது பாருங்க செவ்வாய் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம், இது 3ம் செவ்வாயோடது. அப்ப இதுல பிறக்கிறவங்களுக்கு செவ்வாய் தசை தான் முதல் திசை. அடுத்தது ராகுக்கு பாத்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம், இது 3மே உங்களுக்கு ராகுனுடைய நட்சத்திரங்கள். அப்ப இதுல பிறக்கிறவங்களுக்கு ராகு தசை முதல் தசை. குருக்கு பாத்தீங்கன்னா புனர்பூச விசாகம் பூரட்டாதி, இது 3மே குருவினுடைய நட்சத்திரங்கள். நமக்கு குருவின் நட்சத்திரங்கள். இதுல பிறக்கிறவங்களுக்கு ஆரம்ப தசை குரு தசை. அதுக்கு அடுத்தது பாருங்க சனிக்கு பாருங்க உங்களுக்கு அது பூசத்துக்கு அப்புறம் அனுசம், அங்க பாத்தீங்கன்னா உத்தரட்டாதி. சோ இந்த 3 நட்சத்திரங்களும் சனி. இதுல பிறக்கிறவங்களுக்கு சனி தசை முதல் தசை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் ஆயில்யம் கேட்டை ரேவதி, இது 3மே புதனுடைய
நட்சத்திரங்கள். அப்ப இதுல பிறக்கிறவங்களுக்கு முதல் தசை புதன் தசை. இப்படி நம்ம ஞாபகம். சரி, இப்ப இது முடிஞ்சாச்சு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நல்லா பாத்துக்கோங்க. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரத்துல ஆரம்ப புள்ளியில பிறக்க போறதுல அப்படி பிறந்தா அது கடவுளுடைய சித்தம். அப்படியே துல்லியமா ஒரு நட்சத்திரம் ஆரம்பிக்கிற இடத்துலயே பிறக்கிறாங்க இல்ல. அப்ப என்ன நம்ம ஒரு ஏற்கனவே உங்களுக்கு நட்சத்திரத்துல எத்தனை பாதம்? 4 பாதம். எந்த நட்சத்திரம்னா 4 பாதம். முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். பிரிஞ்சு இருக்குமா? இல்ல. நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். எதுக்கு? இந்த தசாவை நமக்கு பாக்குறது, கணிக்கிறதுக்கு தான். அப்ப நம்ம ஆட்கள் 4ஆ ஈஸியா பிரிச்சுக்கலாம் இல்லையா? 4 பகுதியா பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு இந்த ஒரு படம் போடுறேன் பாருங்க. இந்த குழந்தை இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது விசாகம் 2ஆம் பாதம். விசாகம் குருவினுடைய நட்சத்திரம். அப்ப இந்த ஜாதகருக்கு முதல் தசை குரு தசை. முதல் தசை குரு தசை. அவர் பிறந்திருக்கிறது 2ஆம் பாதம். இந்த 2ஆம் பாதத்துல நடுவுல இருக்காராம்னா நம்ம 2ஆம் பாதம்னே வச்சுக்குவோம், ஆரம்பம்னே வச்சுக்குவோம். சரிங்களா? நடுவுல போயிருக்காரு அப்படின்னா அப்ப மொத்தம் 4 பாதத்துல ஒரு பாதத்தை ஃபுல்லா கிடந்துட்டா 2ஆம் பாதத்துல இருக்கார். அப்ப குருவினுடைய நல்லா பாத்துக்கோங்க, படத்துல நான் கொடுத்திருக்கேன். குருவினுடைய மொத்த தசா பாத்தீங்கன்னா 16 வருஷம். அப்ப 16 4 பாதத்துக்கு பிரச்சனை. ஒரு பாதத்துக்கு எவ்வளவு வரும்? 4 ஆண்டுகள் வரும். ஒரு பாதம் கடந்துச்சு, 2ஆம் பாதத்துல இருக்கார். அப்ப ஒரு பாதம் 4 கழிச்சிருங்க. 16ல 4 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வருது? 12 ஆண்டுகள் தோராயமாக. ஏன்னா இந்த 2வது பாதத்துல முன்னா பின்ன எப்படி இருக்கலாம், தோராயமாக நமக்கு எவ்வளவு வந்திருக்கு பாத்தீங்கன்னா 12 வருஷம் அந்த குழந்தை அந்த ஜாதகர் குருதசையில இருந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? குருதசை ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் குருக்கு அடுத்தது என்ன வரணும்? சனி வரும், புதன் வரும், அடுத்தது கேது வரும், அடுத்தது சுக்கிரன் வரும், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு. இந்த மாதிரி வரிசையா வரும். சோ எங்க ஆரம்பிக்க? குருல ஆரம்பிச்சு அப்படியே போகும். சரிங்களா? குருல ஆரம்பிச்சு போவோம். இப்ப நாம 2வது உதாரணத்தை 2 உதாரணம். ஒண்ணு குரு நட்சத்திரம், ஒண்ணு சுக்கிரன் நட்சத்திரம். ஏன்னா இது ரெண்டும் பெருசா இருக்கிறதுனால. இப்ப பாருங்க 2வது ஒரு விவரத்தை போட்டிருக்கேன். இப்ப இவர் பரணி 3ஆம் பாதத்துல பிறக்கிறார். பரணியில 3ஆம் பாதத்துல பிறக்கிறார். சுக்கிரத பரணின்றது யாரோடது? சுக்கிரனோடது. சுக்கிரனுக்கு மொத்தம் எத்தனை வருஷம்? 20 வருஷம். அப்ப 20 4 பாதத்துக்கு போடும் பொழுது ஒரு பாதத்துக்கு 5 வருஷம் வருது. அப்ப இவர் 3 பாதத்தை என்ன பண்ணிட்டாரு? 3ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்க. சரிங்களா? அப்ப 2 பாதங்கள் கடந்துட்டனால 2 பாதங்கள் கடந்துட்டா போட்டோ பாத்துக்கோங்க. 2 பாதங்கள் கடந்துருச்சு. அப்ப 5 10 ஒரு பாதத்துக்கு 5 வருஷம். முதல் பாதத்துக்கு 5, 2ஆம் பாதத்துக்கு 5, 10 வருஷம் போயிடுச்சு. தோராயமாக 10 வருஷம் இந்த ஜாதகர் பிறந்தோன்னு சுக்கிர தசை வரும் தோராயமாக. ஏன்னா அந்த 3ஆம் பாதத்துல அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரியல. ஒருவேளை நடுவுல இருந்தாருன்னா இன்னும் ஒரு 2.5 வருஷத்தை கழிச்சு. சரிங்களா? இப்படித்தான் உங்களுக்கு தசா இருக்கும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப ஆப்ல வந்துருது எல்லாமே துல்லியமா தசா எவ்வளவு இருக்குன்றது. ஆப் இல்லாத காலத்துல இப்படிதான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா தசாவை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இப்ப பாருங்க, முக்கியமான விஷயத்துக்கு தான் இப்ப போறோம். இது வரைக்கும் நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்கிறோம். இப்ப 12 லக்னங்களுக்கும் வரக்கூடாத தசை இங்க போட்டிருக்கேன் பாருங்க. இந்த கட்டம் வருது பாருங்க. 12 லக்னங்களுக்கும் வரக்கூடாத தசை அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இந்த தசை வரலன்னா அவன் யோகவான். இந்த தசை அவன் வாழ்க்கையில வரல, அல்லது 90 வயசுக்கு மேல வருது, அல்லது ஒரு 80 வயசுக்கு மேல வந்துச்சுன்னா அவன் பாக்கியவான். அந்த தசை வருது. சரிங்களா? சரி, இப்போ மேசத்துக்கு எடுத்துக்கணும். மேச லக்னம் ராசி கிடையாது. தசாபுத்தி எல்லாமே லக்னத்தின் அடிப்படை. எல்லாரும் உங்க ஜாதகத்துல லக்னத்தின் அடிப்படை. இப்ப மேச லக்னத்துக்கு வரக்கூடாத ஒரு தசை அப்படின்னா புதன் தசை மேச லக்னத்துக்கு வரவே கூடாது. சரிங்களா? மேசம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு வரக்கூடாத தசை குரு தசை. குரு தசை வரக்கூடும். அடுத்தது மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு யாரு வரக்கூடாதுன்னா செவ்வாய் தசை வரக்கூடும். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தசை வர. கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி தசை வரவே கூடாது. சனின்ற ஒரு கட்டத்துல இல்லாம இருந்தா கூட சந்தோஷம். அந்த அளவுக்கு சனி கொடுமையான பலன்களை கடக லக்னத்துக்காரங்களுக்கு கொடுப்பார். அடுத்தது சிம்ம லக்னத்துக்கும் சனியே ஆகாதவர். சனி தசை வரக்கூடாது. சிம்மத்துக்கும் கடகத்துக்கும். ஏன்னா அவரு சந்திரன், இவரு சூரியன் இல்லையா? சிம்மம். அவங்க 2 பேத்துக்கும் சனி ஆகவே ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னி. இந்த கன்னி லக்னத்துக்கு வரக்கூடாத தசை வழக்கம் போல செவ்வாய் தசை வரக்கூடாது. துலாம் லக்னத்துக்கு வரக்கூடாத தசை பாத்தீங்கன்னா குரு தசை வரக்கூடாது. துலாமுக்கு குரு தசை வரக்கூடாது.
அடுத்தது பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு வரக்கூடாத தசை புதன் தசை வரக்கூடாது. விருச்சிக லக்னத்துல எல்லாமே லக்னம் தான் சரிங்களா. லக்னத்துக்கு விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு புதன் தசை வரவே கூடாது. அடுத்தது தனுசு லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு வரக்கூடாத தசை சுக்கிர தசை வரக்கூடாது. அடுத்தது மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வரக்கூடாத திசை சூரிய தசை. கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வரக்கூடாத திசை சந்திர திசை. அடுத்தது மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வரக்கூடாத திசை பாத்தீங்கன்னா சுக்கிர திசை. இந்த அந்த 12 லக்னங்களுக்கும் சொல்லிட்டேன் எது வரவே கூடாது அப்படின்னு இருக்கேன். இதுல ஒரு விஷயத்த பாருங்களே, மேசத்துக்கு ஏன் புதன் வரக்கூடாதுன்னா நீங்க நல்லா பாருங்க, இந்த லக்னத்துக்கு எல்லாம் வரக்கூடாத திசை மேக்சிமம் 6, 8 சம்பந்தமா இருக்கும். 6 நண்பனா இருந்தா 8 எதிரியா இருப்பான். 6 நண்பனா இருந்தா 8 எதிரியா இருப்பான். 8 நண்பனா அல்லது அவனாவே இருந்தா 6 எதிரியா இருப்பான். இப்ப உதாரணத்துக்கு மேச லக்னம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மேச லக்னத்துக்கு 6 பாத்தீங்கன்னா கன்னி வீடு, அந்த வீட்டினுடைய அதிபதி யாரு? புதன். அதான் வரக்கூடாத திசை. சரி, அப்ப 8 எப்படி சார்? மேசத்துக்கு 8 பாத்தீங்கன்னா விருச்சிகம், அதனுடைய அதிபதி யாரு? செவ்வாய். மேசத்துக்கும் செவ்வாய், விருச்சிகத்துக்கும் செவ்வாய், அதனால அந்த 6, 8. இப்ப அதே மாதிரி பாருங்களேன், இப்ப ரிஷபத்துக்கு 6 பாத்தீங்கன்னா துலாம் வரும். எண்ணி பாருங்க, துலாம் கட்டம் வரும். அந்த துலாமத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். ரிஷபத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். ஆனா 8 பாருங்க தனுஷு வரும். தனுஷு யாரு? குரு. இப்படி இதன் அடிப்படையில 6 நண்பன்னா 8 எதிரியா இருப்பான். அதுதான் வரக்கூடாத தசை. அதை நல்லா பார்த்துக்கணும். சரி, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. வந்துட்டா சில பேர் வந்து நல்லா இருக்காங்களே, அது எப்படி அப்படின்னா எல்லாம், அதாவது இது பொது. இப்ப சொல்லக்கூடிய இந்த வரக்கூடாத தசை பொது. வந்து சில பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு இல்ல, உங்க எதிரி ஒருத்தன் இருக்கான். உங்க எதிரி உங்களை பார்த்தாலே அடிப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவன் பார்த்தாவே அடிப்பான். அவன் கண்ணிலே நம்ம படக்கூடாது, பார்த்தா அடிப்பான். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? பஸ் ஸ்டாண்டுல அவனை பாக்குறீங்க, பஸ்ல வந்து அவன் இறங்குறான், நீங்க அவனை பாக்குறீங்க. இப்ப அவன் உங்களை பார்த்தோன்னு அடிப்பான் சரிங்களா. இது பொது. ஆனா வர்றவன் உடல் பாதிக்கப்பட்டிருக்கான்னு வைங்களேன், ஒரு கை இல்லை அல்லது 2 கையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்க என்ன பண்ண முடியாது? அடிக்க முடியாது. புரியுதுங்களா? அதுதான் அதாவது தசாபுத்தியில ஒரு முக்கியமான விஷயங்கள். வரக்கூடாதுன்றது பொது. வந்து சில பேர் நல்லா இருக்கானா அவனால செயல்பட முடியலன்னு அர்த்தம். நம்மளுடைய எதிரி செயலிழந்து போயிட்டான். புரியுதுங்களா? அதுதான் முக்கியம். வரக்கூடாத தசை இது பொதுவானது. வரவே கூடாது, உண்மைதான். அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்தா அவன் செயலில்லாமல், அவன் செயல்படாம முடியாம இருந்துச்சுன்னா அந்த ஜாதகக்கார் யோகி, அது பாக்கியமான் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். யோகமான ஆடு சரிங்களா. இதுதான் 12 லக்னங்களுக்கும் வரக்கூடாதது சரிங்களா. அடுத்தது இப்ப ஒரு 4-5 ராசி கட்டம் போட்டுட்டு இந்த லக்ன விவரத்தை தசாபுத்திய உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாருங்க, முதல் ராசி கட்டம் வந்துருச்சுங்களா. முதல் ராசி கட்டம் பாருங்க, உங்க லக்னத்தம் கடக லக்னம், கடக ராசி, கடக லக்னம், கடக ராசி. கடகலான்றது கடகத்துல இருக்குது. சந்திரன் எங்க இருக்கிறாரு? கடகத்துல இருக்கிறார். கடகராசி, கடக லக்னம். சனி எதுல இருக்கிறாரு? லக்னத்துல இருக்கிறார். 4ல சூரியன், செவ்வாய், புதன், ராகு இருக்கிறாங்க. 6ல பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருக்காரு. 6ல சுக்கிரன் இருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 10ல கேது இருக்கிறாரு. 11ல பாத்தீங்கன்னா குரு இருக்காரு. இது ஒரு ஜாதகர். இது வந்து ஒரு ஜாதகம்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாதகர் பாருங்க, புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கார். இந்த ஜாதகர் புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கார். புனர்பூசம் என்பது யாரோடது? குருவோடைய நட்சத்திரம். அப்ப இந்த குழந்தை, இந்த ஜாதகர் பிறக்கும் பொழுது என்ன தசம் வந்திருக்கும்? குரு தசம். 4ஆம் பாதம்ன்றாங்க. 3 பாதம் போயிடுச்சு. அப்ப குருக்குல மொத்தம் 16 வருஷத்துல ஒரு பாதத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அப்ப ஒரு பாதத்துக்கு 4 வருஷம், 4 16. அப்ப 3 போயிடுச்சு. அப்ப அவருக்கு வந்து ஒரு 4 வயசு வரைக்கும், நல்லா பாத்துக்கோங்க, 4 வயது வரைக்கும் இந்த ஜாதகர் குரு தசையில இருந்திருப்பார். அரியா பருவம். இதுக்கு அடுத்தது பாருங்க, குருக்கு அப்புறம் நாங்க இங்க பொதுவாக இந்த பக்கம் இந்த கட்டத்தை போட்டேன். இந்த பக்கம் உங்களுக்கு பொதுவா எப்படி வருது, அந்த தசா எப்படி இருக்குன்றத போட்டிருக்கேன். சோ குரு தசை முடிஞ்சிருச்சு. அந்த 4 வயசு நடக்கும்போது குரு. அதுக்கடுத்து குருக்கு அடுத்து யார் இருக்காரு? சனி. அதுக்கடுத்து யாரு இருக்கிறாரு? புதன். சனிக்கு அப்புறம் புதன். அதுக்கப்புறம் யார் இருக்காரு? கேது தசை. அப்புறம் சுக்கிரன். அடுத்தது என்னது? சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு. அப்படின்ற அந்த வரிசையில போகுது. பார்த்துக்கோங்க. சரி, இப்ப இந்த இதுக்கு வர்றேன். இப்ப எப்படின்னா, இப்ப இவர் பிறந்துட்டாரு. இவர் எந்த டீமை சேர்ந்தவர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏற்கனவே போன வீடியோல என்ன சொன்னோம்? 2 டீம் இருக்கு. குரு அணி, சுக்கிர அணி அப்படின்னு 2 டீம் சொல்லியிருக்கோம்.
அந்த 2 டீம்ல பாத்தீங்கன்னா குரு அணியில குரு, அடுத்தது யாரு அதாவது குரு டீம்ல யாரு யாரு குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த டீமுக்கு அப்படியே ஆப்போசிட் யாரு சுக்கிரன் டீம். சுக்கிரன், புதன், சனி இவங்கெல்லாம் வந்து ஆகாதவங்க. இந்த ராகு கேதுகள் இருக்கும் இடத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப பாருங்களேன், இப்ப இவர் இந்த ஜாதகர் பிறக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் குரு அவருடைய குரூப்ல குரூப் அதாவது குரு டீமோட நட்சத்திரத்தை பிறந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு அவருக்கு குரு தசை வந்துருச்சு. இப்ப அதுக்கு அடுத்தது என்ன வரப்போகுது இவருக்கு நல்லா பாருங்க. கடக லக்னத்துக்கு ஏற்கனவே வரக்கூடாத தசை எது? சனி. எத்தனை வருஷம்? 19 வருஷம். ஒரு 4 வயசுல இருக்கக்கூடிய 19ல இருந்து 23 வருஷம் வரைக்கும் இவருக்கு என்ன வரும்? சனி தசை வெச்சி செஞ்சிடும். இவருக்கு வெச்சி செஞ்சிடும் சனி. ரைட். அதுக்கு அடுத்தது சனிக்கு அடுத்து யார் வர்றாங்க? புதன் வர்றாங்க. புதன் பாருங்க, புதன் இவருக்கு ஏற்கனவே ஆகாத எதிர்ட்டி. பொதுவாகவே கடகத்துக்கு வந்து புதன் வந்து நன்மை செய்ய மாட்டார். ஏன்னா அதாவது சந்திரன் கடகத்தின் அதிபதி சந்திரனை புதனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரிங்களா? அது புராண கதைகள்லாம் சொல்லுவாங்க, ஆனா பிடிக்காது. அதனால கடகத்துக்கு எப்பவுமே புதன் வந்து எங்கேயாவது செயல்படுற மாதிரி இருந்தா கூட கெட்டதை தான் செய்வார். அதனால புதன் பாருங்க, புதன் தசை அது எத்தனை வருஷம்? அதாவது சனி ஒரு 19 வருஷம், புதன் ஒரு 17 வருஷம். அப்ப என்னாச்சு? 36 வருஷம் அவயோக தசை. சரிங்களா? இவருக்கு என்ன செய்வார்? இப்ப சனியை பாருங்களேன். சனி இந்த லக்னத்துக்கு எத்தனாவது அதிபதி அப்படின்னு பாருங்க. சனி 7, 8க்குரியவர்கள். சனி வந்து 7, 8 மகரமும் கும்பம் தானே அவரோட சனியோட வீடு. அவர் இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் அவர் தான், 8ஆம் அதிபதி அதிதான். 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி வெற்றி செஞ்சிருவார். சரிங்களா? சோ அடுத்தது புதன். புதனும் பாருங்களேன், லக்னத்துக்கு மேல மிதுன வீடு அவரோட வீடு, கன்னி வீடு 12ஆம் வீடும் அவரோடது, 3ஆம் அதாவது லக்னத்துல இருந்து 3ஆம் வீடும் அவருடையது. ரெண்டுமே ஆதிபத்தியம் விசேஷம் இல்லாத வீடு. அவயோக தசை முடிஞ்சிச்சா? அடுத்தது கேது. இங்க கேது வந்து எங்க இருக்கிறார்? செவ்வாயின் வீட்டுல இருக்கார். செவ்வாய் தான் கடக லக்னத்துக்கு யோகர், ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய யோகர். அவர் வந்து நல்லது செய்வார். அவர் வீட்டுல இருக்கிறதுனால இந்த கேது தசை இவருக்கு வந்து சுமாரா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இதுல ஒண்ணு என்னன்னா, சனியின் பார்வை வந்து கேதுக்கு இருக்குது. ஏன்னா 10ஆம் பார்வையா பாக்குறாரு. அது ஒரு மைனஸ் தான். அப்ப கேது திசையில கொஞ்சம் கண்ணு ஏதோ ஒண்ணுங்கிறது இருக்கும். அதுக்கடுத்து இவருக்கு என்ன தசை வரும்? சுக்கிரன். சுக்கிரன் இவருக்கு யாரு பாருங்க, இவரு சுக்கிரன் பாத்தீங்கன்னா அதுவும் ஆப்போசிட். சரிங்களா? ஆதிபத்தியத்தெல்லாம் அப்புறம் அடுத்ததுல வந்து நீ அடுத்தடுத்த ஜாதகங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வந்து உங்களுக்கு வந்து அவயோக தசை வரக்கூடாத தசை இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்றத மட்டும் ஒரு ராசி கட்டத்துல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த லக்னத்தை பத்தி சொல்லிக் கொடுக்குறேன், லக்னம் எப்படின்னு. சரிங்களா? இப்ப இவருக்குடைய வாழ்நாள்ல பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 19 ஒரு 17 36 வருஷம் இந்த கேது தசை கொஞ்சம். அப்ப அவருடைய வயசு கிட்டத்தட்ட 50 40 50 நெருங்கிரும். அதுக்கப்புறம் சுக்கிர தசை வரும். சுக்கிரனும் ஆப்போசிட் தான். அந்த அளவுக்கு என்ன தனுசுல இருக்கிறது ஒண்ணுதான் ஒரு ஆறுதலான விஷயம். பரிவர்த்தனை ஆயிருக்காரு குருவோட, அது ஒண்ணுதான் ஆறுதல். அவருமே செய்யதா வந்து அள்ளி தர மாட்டார். அவனுக்கெல்லாம் சுக்கிர தசை தானுவாங்க. எல்லாருக்கும் சுக்கிர தசையோ குரு தசையோ அள்ளி கொடுக்காரு. அவங்க அதாவது அந்தந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. அந்த குருவும் சுக்கிரனுடைய இருப்பை பொறுத்து இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் பரிவர்த்தனத்தினால அள்ளி கொடுக்க மாட்டார், அந்த கிள்ளி கொடுப்பார். சோ இப்படித்தான் இந்த ஜாதகருடைய வாழ்க்கை அமைப்பு போகும். சரி, இப்ப இதே அமைப்புல அப்படியே லக்னம் மட்டும் மாறுது பாருங்க. இப்ப பாருங்க, இதே அமைப்பு ராசி கடகம் தான், அதே புனர்பூசம் 4ஆம் பாதம் தான் இருக்கிறாரு. லக்னம் பாருங்க மாறுது, மிதுன லக்னம் ஆகிறார். ஒரே லக்னம் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால ஒரு குழந்தை பிறந்திருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னால பிறந்திருந்தா இவர் வந்து மிதுன லக்னம் இருப்பார். அதே ஜாதகம் தான். இப்ப லக்னம் மட்டும்தான் மாத்தி இருக்கு. லக்னம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்ப பாருங்க, இவர் பிறந்தப்ப கரெக்டா இவருடைய என்னது ஃபர்ஸ்ட் குரு தசை முடிஞ்சிருச்சு. 4 வயசுல அதே குழந்தை அதே 4 வருஷத்துல முடிஞ்சிருது. அடுத்து வர்றது யாரு? சனி. நல்லா பாருங்க, சனி. இப்ப இவருக்கு சனி நான் இப்ப வந்து அவருடைய குடும்ப வாழ்க்கை, இந்த குழந்தை இதெல்லாம் நம்ம பத்தா பேசல. ஏன்னா சனி ராசியில இருக்கிறார், அந்த கதைக்கெல்லாம் நம்ம இப்ப போல. லக்னத்துக்கு 2ல இருக்கார், அது என்ன பாதிப்பு அது அடுத்து போயிட்டு. ஆனா தசை பாருங்க, தசை பாருங்க, சந்திரனோட இருக்கிறனால மனசை பாதிக்கும், அம்மாவை பாதிக்கும். இதெல்லாம் நம்ம அடுத்ததுக்கு போயிடுவோம். ஆனா எப்படி வருது பாருங்க, இந்த மிதுன லக்னத்துக்கு சனி நன்மையை செய்யும். அதாவது அவங்க அதாவது இப்ப என்ன சார் எங்களுக்கு கிளியரா சொல்லுங்கன்னா, 8 மிதி கடக லக்னக்காரனை மிதிச்சானா மிதுன லக்னத்துக்கு 1 அடி. சனி பாவர் தானே, இயற்கை பாவர் தானே, பாவர் தான். அதெல்லாம் பத்தி அடி விழுற அடி
ஒரு டீச்சர் அடிக்கிறாங்க, பிடிச்ச பையனா 2 அடி அப்படி அடிச்சுட்டு போவாங்க. அடி சேட்டை பிடிச்சோம்னா நல்லா அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரிதான் இவர் சனி வந்து அதே கடகலக்கணமா இருந்தா வெளுத்து எடுத்துப்பார், கொஞ்சம் பரவாயில்ல. சரி, அடுத்தது என்ன வருது? புதன் தசை, லக்னாதிபதியோட தசை. 5 சுக்கிரன் வீட்டுல இருக்கார். வீடு கொடுத்த சுக்கிரன் பரிவர்த்தனையா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கார். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அதாவது போன கடகலக்கணத்துக்காரனுக்கு செஞ்சதை விட பெட்டரா இருக்கும். 5ஆம் இடம் கோணத்துல இருக்கிறாங்க, ரைட். அதுக்கு அடுத்தது பாருங்க, புதனுக்கு அப்புறம் திரும்பி கேது வர்றாங்க. கேது தசை. இவர் வந்து செவ்வாயின் வீட்டுல இருக்கிறதுனால பொதுவா மிதுனம் கன்னிக்கு செவ்வாய் வீட்டுல இருக்கிற எந்த கிரகங்களும் செவ்வாயும் எதுவுமே நன்மை செய்ய மாட்டாங்க. அதன் அடிப்படையில கேது ஒரு சுமாரா தான் இருக்கும். அப்ப போனதற்கு 36 வருஷம் அடி. ஒரு கேது திசை ஒரு 7 வருஷம் ஓகே. இங்க அந்த 36 வருஷமும் கொஞ்சம் ஓகே, அதாவது 36 வருஷமும் ஓகே ஆகி இது மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்கும். அடுத்த சுக்கிர தசம் சொல்லவே தேனா, 7ல இருக்கிறாரு. இந்த காரகோ பாவநாஸ்தி இதெல்லாம் நம்ம இப்ப பத்தி பேசல. அவயோக தசை, யோக தசை, அவயோக தசை. இப்ப லக்னம் மாறும் பொழுது அவயோக தசையா இருந்தது போல யோக தசையா இருக்குது. சரிங்களா? இப்ப அந்த மாதிரி இருக்கும். போன லக்னத்துக்கார விட இவருடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த ராசி கட்டத்தை போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாத்துக்கோங்க, லக்னம் தான் மாறுது. கடகலக்கம், ஜனலக்கம். எதிரியெல்லாம் நண்பன் ஆயிடுவான், நண்பன் எல்லாம் எதிரி ஆயிரும் லக்னம் மாறும் பொழுது. பாத்துக்கோங்க, சரிங்களா? இப்ப அடுத்தது நம்ம போறது பாத்தீங்கன்னா இன்னொரு ராசி பாருங்க. இப்ப லக்னம் பாத்தீங்கன்னா கும்பலக்னம், மேச ராசிக்கான லக்னத்திற்கு 3ல் சந்திரன் இருக்காரு, 4ல் குரு கேது இருக்காங்க, 6ல சனி இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 8 9ல் வந்து சூரியன் செவ்வாய் புதன், 10ல் ராகு, 11ல சுக்கிரன் இருக்காங்க. சோ இந்த அமைப்புல ஒரு குழந்தை பிறக்குது. அப்ப அந்த குழந்தை பிறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பரணி 2ஆம் பாதம். பரணி யாரோடது? சுக்கிரனுடையது. சோ 2ஆம் பாதம். ஒரு பாதத்தை முழுசா கடந்துட்டனால ஒரு பாதத்துக்கு 5 வருஷம், 4 5 20 வருஷம் சுக்கிரனுக்கு. ஓகே, 2ஆம் பாதம் நம்ம வச்சுக்கணும். அப்ப 15 வருஷம் இந்த குழந்தை பிறந்தோன்னே 15 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? கும்ப லக்னத்துக்கு அவ யோக தசை தானே. சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த 15 வயசு வரைக்கும் ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்க, 15 வயசு வரைக்கும். அதுக்கு அடுத்தது 16 வயசுல வந்து என்ன ஆரம்பிக்கிறாரு? சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய். ஓகே, சூரியன் சந்திரன் செவ்வாய் தசை. அடுத்தது ராகு தசை. நீங்க பாருங்க, சூரியன் ஆகாது, கும்பலகணத்துக்கு ஆகாதது சூரிய தசை. சந்திர தசையும் ஆறாது. அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாயும் ஆகாது. அடுத்தது ராகு பாருங்களேன், ராகுவும் போய் எங்க உட்காந்துருக்காரு? செவ்வாயின் வீட்டுல, விருச்சிக வீட்டுல உட்காந்துருக்காரு. அப்ப செவ்வாயை போல செயல்படுவார். அப்ப கிட்டத்தட்ட அவனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான காலங்கள். ஏன்னா அவயோக தசை, அவ்வளவுதான். அவயோக தசை வரும் பொழுது உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வர்றத 10 ரூபாயில கொண்டு நிறுத்துவார். ரொம்ப கஷ்டம். அதுக்குத்தான் இந்த உதாரணம். இதே இது போட்டோம். இப்ப இது அடுத்த ஒரு ராசி கட்டத்தை நம்ம பார்ப்போம். இப்ப அதே தான். இப்ப வந்து பாருங்க, கும்பலகணம் பாத்தீங்கன்னா ராசி பாத்தீங்கன்னா கடகராசி. இப்ப நல்லா பாருங்க, கும்பலகணம் 4வது இதுல வந்து குரு கேது, 6ல் சந்திரன் சனி, அடுத்தது பாத்தீங்கன்னா 7 8 9ல் வந்து சூரியன் புதன் செவ்வாய், 10ல் ராகு, 11ல சுக்கிரன் இருக்கிறாங்க. இந்த குழந்தை பிறக்கும் பொழுது புனர்பூசம் 4ஆம் பாதத்துல என்ன பண்றாங்க? பிறக்கிறாங்க. புனர்பூசம் என்பது பாத்தீங்கன்னா குருவோடது. சோ 4 வயசோட 4ஆம் பாதம், ஒரு பாதத்துக்கு 4 வருஷம். 4ஆம் பாதத்தை பிறக்கிற 4 வயசோட என்ன முடிஞ்சது? குரு தசை முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்தது பாருங்க, குருக்கு அப்புறம் சனி தசை, அடுத்தது புதன் தசை, அடுத்தது பாத்தீங்கன்னா கேது தசை. கேது இங்க இருக்கிறார் பாருங்க, அவ சுக்கிரன் வீட்டுல இருக்க கேது தசை. சோ அடுத்தது சுக்கிரன். இந்த மாதிரி அவங்களுக்கு யோக தசையெல்லாம் வரும் பொழுது நார்மலா ஒரு ஜாதகரை விட கொஞ்சம் இந்த ஜாதகர் நல்லா இருப்பார் அப்படின்றதுதான் நம்ம வந்து பாக்குறோம். யோக தசை வரக்கூடிய ஜாதக அமைப்புக்கு பாக்குறோம். அதுக்கப்புறம் இதுக்கான பலன்கள், ஏன்னா சேர்க்கை இருக்குது. இது வந்து அவங்களுடைய, அதாவது தசை முக்கியம். யோக தசையா வந்துச்சுன்னா இருக்கிறதுல கொஞ்சம் பெஸ்டா இருக்கலாம், அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் கிரகங்களுடைய சேர்க்கை, பார்வை, இருப்பு, அவங்களுடைய ஸ்தான பலம், இதை வச்சுதான் நம்ம பலன் பார்க்கணும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு யோக தசை அதே லக்கணம் தானே. அடுத்தது பாருங்க, இன்னொரு கட்டம் போடுறேன். இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா இதுவும் புனர்பூசம் 4ஆம் பாதத்துல அதே கடகராசி தான். இப்ப லக்னம் பாத்தீங்கன்னா தனுசு லக்னம், லக்னத்தில் சுக்கிரன்,
5ல் கேது, 6ல் குரு, 8ல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் சனி இருக்காங்க. அடுத்தது 11ல பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் ராகு இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. சோ இது ஒரு அமைப்பு. இவரும் இந்த குழந்தையும் புனர்பூசம் 4ஆம் மாதத்துல பிறந்திருக்காங்க. சோ புனர்பூசம் 4 அப்ப குருவினுடையது. அப்ப 4 வருஷம் குழந்தை பிறந்தன 4. அதுக்கப்புறம் பாருங்க இவன் வந்து என்ன லக்னம், தனுஷ லக்னமா இருக்கிறாரு. அதுக்கடுத்து பாருங்க குருக்கு என்ன ஆகுது, சனி புதன் கேது, பாருங்க கேது. சோ சனி வச்சு செய்வாரு, இவருக்கு ஆகாதது. புதன் இவருக்கு ஆகாதது, ஏன்னா தனுசு லக்னத்துக்கு ஆகாது. அடுத்து கேது கொஞ்சம் மூச்சு விடலாம். திரும்பி சுக்கிரன் ஆகவே ஆகாது, சுக்கிரன் சதசி. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கை ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். ஏன்னா அவயோக தசைகள் நடக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு வேண்டியது கிடைக்காது. அவங்க விரும்புற மெயினா வந்து அதுதான் மெயின். ஒரு அவயோக தசை எடுக்கும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை தடுப்பார்கள். அதுதான் முக்கியம். அதாவது உங்க ஜாதகத்துல உதாரணத்துக்கு ஒரு சூரியன் வலுத்து இருக்கிறாரு, சூரியன் வலுத்து இருக்காரு, சுபத்துவமா இருக்கிறார். அப்ப நீங்க ஒரு சூரியன் துறையில போனீங்கன்னா நீங்க வந்து எளிமையா வெற்றி அடையலாம்னா அதை அந்த துறையை நோக்கி நீங்க உங்களை போக விடாது அவயோக தசை இருந்தா. சரிங்களா? வேற மாற்று வழியை காட்டும். அவயோக தசைனா உங்களை மாற்றி விடும், அவ்வளவுதான், மாற்றி விடும். உங்களுடைய எண்ணங்கள் செயல்களை மாற்றிவிடும். அதுதான் வந்து தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுத்தும். அதுதான் வந்து அவயோக தசைங்கிறது. அதே மாதிரி இப்போ ஒரு 6வது இது போடுறேன் பாருங்க. அதுவும் இந்த மாதிரி தான். அதே தனுஷ லக்னம், லக்னத்தில் சுக்கிரன் பாத்தீங்கன்னா ராசி வந்து மேச ராசி. ராசியில வந்து கேது இருக்கிறார், 5ல் கேது இருக்கிறார், 6ல் குரு இருக்கிறார். அடுத்தது 8ல சனி இருக்கிறாரு, 11ல சூரியன் செவ்வாய் புதன் ராகு. அதே கட்டம் தான், நட்சத்திரத்தை மட்டும் மாத்தி போட்டிருக்கேன். இப்ப பரணி இவங்க 2ஆம் பாதம், பரணி இவங்க 2ஆம் பாதம். அதே கட்டம் எப்படி பாருங்க, பரணி 2ஆம் பாதம். இப்ப பாருங்க இவரு வந்து 2ஆம் பாதம் போது உங்களுக்கு சுக்கிர தசை 2ஆம் பாதம். அப்ப 3 பாதத்துக்கு 15 வயசு வரைக்கும் இந்த குழந்தைக்கு என்னென்ன தசை நடக்கும், சுக்கிரன் நடக்கும், சுக்கிர தசை நடக்கும். 15 வயசு வரைக்கும் ஒரு படிக்கிற வயசு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து பாருங்க சுக்கிரன் முடிஞ்சோன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்க 3மே யாருக்கு, இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடியவங்க. ராகு எங்க இருக்கிறாருன்னு பாருங்க, சுக்கிரன் வீட்டில் இருக்காரு. சோ அது வரைக்கும் சூரியன் 6, சந்திரன் 10, அடுத்தது செவ்வாய் 7. இத்தனை வருஷங்கள் உங்களுக்கு நன்மை யோக தசை நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகு எங்க இருக்கிறாரு, இவருடைய வீட்டுல இருக்கிற சுக்கிரன் வீட்டில். அவர் ராகுவை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கும் வீடு, தன்னை பார்க்கும் கிரகங்கள் கேந்திர கோணங்கள்ல இருப்பவங்களை போல செயல்படும். சரிங்களா? இப்படித்தான் ஒரு லக்னம் மாறும் பொழுது, அந்த லக்னம் மாறும்போது யோக தசை அவயோக தசையாகவும், அவயோக தசை யோக தசையாகவும் மாறும். ரைட்டுங்களா? இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம தசா புத்தி சூட்சுமங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப வந்து லக்னம் மாறும்போது நமக்கு என்ன ஆகுது, யோக தசை அவயோக தசை மாறுது. அதை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. 12 லக்னங்களுக்கும் வரக்கூடாத தசையை நம்ம பார்த்துட்டோம். எந்தெந்த நட்சத்திரத்துல பிறந்தா என்னென்ன தசா வரும், ஒரு குழந்தை எந்த நட்சத்திரத்தை படைக்குதோ அதுதான் நமக்கு என்னது ஆரம்ப தசை, ஜனனகால தசை. அந்த தசை முழுமையா யாருக்குமே அமையாது. பாதி ஏதாவது 2ஆம் பாதத்துல பிறந்திருப்போம், முதல் பாதத்துல பிறந்திருப்போம், இல்ல 3ஆம் பாதம், அந்த மாதிரி 4ஆம் பாதத்துல பிறந்திருப்போம். அப்ப அந்த தசை மட்டும்தான் உடையும். அதுக்கு அப்புறம் வரக்கூடிய தசைகள் அடுத்து நமக்கு முழுமையாக வரும். தசா அப்படின்றது 120 ஆண்டுகள். ஒரு மனிதனுடைய வாழ்நாள் சராசரி பார்த்தீங்கன்னா 120 அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில நம்ம முன்னோர்கள் 120 ஆண்டுகளா தசா அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோ மூலமா நம்ம தசாபுத்தியோட சூட்சுமங்களை நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த ஜாதக கட்டம் தான் நான் போட்டது. யோக தசை எப்படி அவயோக தசை எப்படி அப்படின்றதுக்கு மட்டும்தான். இந்த போட்டிருக்கதெல்லாம் உதாரண கட்டங்கள் தான். இந்த கட்டங்களை வச்சு நம்ம என்ன பண்ணல, பலனை கழிக்கல. உங்களுக்கு என்னன்னா யோக தசைனா என்ன, ஒருத்தவங்களுக்கு ஒரு செவ்வாய் லக்னம், அதாவது செவ்வாயில லக்னத்துல பிறந்தவங்களுக்கு புதன் தசை வரலன்னா யோகம் அப்படி என்பது பொது விதி. அந்த புதன் செயல்பட முடியாத சூழ்நிலை இருந்தா அது ரொம்ப நன்மையா இருக்கும். சரிங்களா? அதைத்தான் உங்களுக்கு வந்து அதாவது ராசி ஒரே மாதிரி போட்டுட்டு லக்னத்தை மாத்தி உங்களுக்கு பலன்கள் எப்படி மாறும், அதாவது நமக்கு நன்மை செய்பவர்களுடைய தசை வந்தா நம்ம வந்து யோகமான மனிதர்கள் அவ்வளன்றதுக்காகத்தான் இந்த கட்டங்களை எல்லாம் கொடுத்திருக்கேன். அதனால இந்த கட்டங்களை போட்டு நாம வந்து பலனை கழிக்கணும். பலன் கணிப்பது அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நாம இனிமே பார்க்க போறோம்.
ஸோ இப்போ வந்து முக்கியமான கட்டத்தை நம்ம வந்து வரைக்கும் அடைஞ்சிட்டோம். அதாவது தசாபுத்தினா என்னன்ற பாத்துருங்க. தசா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தசா என்பது லக்னத்தின், நீங்கள் பிறந்த லக்னத்தின் அடிப்படையில், கோச்சாரம் என்பது ராசியின் அடிப்படையில், சந்திரன் நிற்கக்கூடிய இடம் தான் உங்களுடைய ராசி. அதன் அடிப்படையில கோச்சாரத்துல ரொம்ப முக்கியமானது அஷ்டமச்சனி, ஜென்மசனி. அஷ்டமராகு, ஜென்மராகு. இந்த சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனியை விட குறைந்த அளவு கெடுபலன்கள் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ஜென்மராகு, அஷ்டமராகு. அஷ்டமச்சனி, ஜென்மசனி எல்லாருக்கும் ஒரே மாதிரியா கொடுக்குமா கெடுதல்கள்? நிச்சயமா இல்லை. தசாபுத்தியின் அடிப்படையிலும் அவங்க பிறக்கும் பொழுது இருந்த சந்திர ஒளி அளவின் பொறுத்து இந்த பலன்கள் மாறும் என்பதை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை மறுபடி போட்டு பாருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.